नमः। ओम नारायणाय नमः। ओम माधवाय नमः। गोविंदाय नमः। अक्षुताय नमः। अनंताय नमः। वामनाय नमः। त्रिविक्रमाय नमः। वासुदेव दामोदर जनार्दन पद्मनाभ मधुसूदन राम कृष्ण गोविंद 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 श्री कृष्णम परब्रह्मणे परमात्मने நமோ நமஹா. ஓ ஐயா அம்மானா ரெண்டு பேரும் உங்க வீடு குல தெய்வம், உங்க வீடு குல தெய்வம், உங்க வீடு இஷ்ட தெய்வம், உங்க வீடு சுவாமி, உங்க வீடு குருக்கள் ஆச்சாரியர். ஓ யாரு அம்மா ஐயாக்கும் வழி காட்டணும் ரெண்டு பேர். अब कब चुप कराय के आए वक्रतुंड महाकाय कोटि सूर्य समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्व कार्येषु सर्वदा. ओम शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नो उपशान्तये. ओम गुरेभ्यो नमः. ओम गुरेभ्यो नमः. அப்பா அம்மாக்கும் நினைச்சுக்கோங்க, அப்பா அம்மாக்கும் நினைச்சுக்கோங்க. சொல்லுங்க. சர்வம் மாத்ரு பித்ரு குரு ஆச்சாரிய இஷ்ட தெய்வ குல தெய்வ சர்வம் சுவாமி பகவானே கோடி கோடி நமஸ்கரோமி. ஓம் ஸ்ரீ திரிவேணியம் திரிவேணியம் மூணு அம்மா ஒன்னா கலக்கணும் இல்லையா? அவங்க பேர் தான் திரிவேணின்றது. நீங்க சொல்றீங்களோ பூமுடி வெட்டணும்னு சொல்றீங்களோ? பூமுடி நம்மளே சொல்லிருவோம் வேணி. ரெண்டு பேர் தானம் பண்ணணும். வேணி தானம், திரிவேணி தானம். எதுக்கா பூமுடிய கட் பண்ணிக்கின்னு கொண்டு போய் தானம் பண்றீங்களோ? சொல்ல. ஸ்ரீ ஸ்ரீ நமோ கங்கே महागंगे महादेवस्य वल्लभे महिते त्वां महादेवी भागीरथी नमोस्तुते गंगा गंगेति यो कुर्यात् योजनानां. இனிமே வீடு போய் என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? வீடு போய் ஊரு போய் இனிமே வீடு போனாலே என்ன தொடங்க போறது? என்ன தொடங்க போறோம்? என்ன ஆரம்பிக்க போறோம்? என்ன நடக்க போறோம்? வீடு போய் வேண்டிக்கணும். கங்கையும் யமுனையும் சரஸ்வதி அம்மாவுக்கிட்ட வேண்டிதல். ரெண்டு பேர் சொல்லணும். கங்கா கங்கேதி யோ கூர்யாத் யோஜனானாம் சதைரபி முச்சதே மம சர்வ பாபேभ्यो விஷ்ணுலோகம் சகச்சதி. ஸ்ரீ கங்கா தேவ்யை நமோ நமஹ. கங்காவுடைய தங்கை யமுனை, கங்காவுடைய தங்கை யமுனை. சூரியன் மகள் யமுனை, யமுன தங்கை. கையெடுத்து கும்பிடுவீங்களோ யமுனா? காலிந்தி மலையிலிருந்து உருவாகி வரும். 4 படித்துறையில ஒரு படித்துறை, ஒரு 2 படித்துறை கங்கா யமுனா. அப்புறம் கேதாரி பத்ரி. 2 இதுல இருக்கும். காலிந்தி மலையிலிருந்து உருவாகி வரும். இந்த அம்மாக்கும் 2 பேரு. காலிந்தி அம்மா, காலிந்தினா கருப்பு. யமுனுடைய தங்கை. அம்மா ஐயாக்கும் தைரியம் அமைய வேண்டும். யமுனா அம்மாக்கும் கை எடுத்து கும்பிடுவேன். 2 பேர் சொல்லணும். யமுனா யமுனா யமஜேஷ்டே யசஸ்வனி தபனஸ்ய சுதே தேவி சுத்தானாம் சுத்ததே தேவி ஸ்ரீ யமுனா தேவ்யை நமோ நமஹ. இன்னொரு அம்மா பூமிக்கு அடிபாகமா வரும். அது தெரியாததுல வரும்.
கண்ணுல பார்க்க முடியாது. சரஸ்வதி சிருஷ்டிகர்த்தாவுடைய மனைவி. அந்த வேதம் வேதம் சாஸ்திரம் புராணம் எழுதி வைக்கணும்னா சரஸ்வதி அம்மா. யாருக்கும் அறிவு வேணும்னு சரஸ்வதி சரஸ்வதி அம்மனுக்கும் கை எடுத்து கும்பிடுவீங்களோ. உங்க பிள்ளைங்களுக்கும் நன்னா படிப்பு, உங்க மகனுக்கும் மகளுக்கும் பேரன் பேத்திக்கும் நன்னா படிப்பு வைக்கணும்னு சரஸ்வதி அம்மாக்கும் கை எடுத்து கும்பிடுவீங்களோ. 2 பேர் சொல்லணும். சரஸ்வத்தியாய சரஸ்வத்தியாய சகாயத்ரி வேத மாதா கரியசி சன்னதாத்ரி பவதத்ர தீர்த்த பாப பிரடாசனி ஸ்ரீ சரஸ்வத்தியாய தேவ்யை நமோ நமஹ. ஸ்ரீ கங்கா ஸ்ரீ யமுனா ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ வேணி மாதவ பிரியதாம் மம தர்ம பத்னி सहितेनम त्रिवेणी दर्शनम प्राप्तम पूर्व जन्म का जन्म जन्मांतर का सकल உறுதிமொழி ஐதீகம். உலகத்தில் எங்கேயுமே போனாலே அம்மா ஐயாக்கும் இது பிராப்தம் இல்லை. ஒரு வாட்டி நீங்க ஊர்ல நெருப்பு சாட்சிப்பட்டு செஞ்சிட்டீங்க, இப்போ 2 பேரும் நீர் சாட்சிப்பட்டு செய்யறீங்க. நீர் நீங்களும் நாங்களும் அனித்யம். அம்மா நிரந்தரம் நித்தியம். 3 அம்மாமே நித்தியம். நீங்களும் நாங்களும் வாடிக்கை விட்டுட்டு தான் போனோம் ஒரு அளவுக்கும் மட்டும். அப்புறம் இதெல்லாம் எப்பவுமே உங்க செய்ய வேண்டியது புனிதமான வேலை. உங்க செய்ய வேண்டியது நல்லா தீர்த்தத்தை 2 அம்மாவும் கை சேர்ந்து வரட்டும். சமர்ப்பிக்கிறேன். ஆமா, அம்மாவு கை கீழே, ஐயா கை மேல. 2 பேரும் ஜலம் முட்டும் போது சொல்லணும் சமர்ப்பிக்கிறேன். சமர்ப்பயாமி. நானே செய்யன்றேன். அத சொல்றது சமர்ப்பயாமி. நானே எங்க மனைவியும் இந்த இடத்துல, இந்த புனிதமான இடத்தில் நானே எங்க மனைவியும் செய்யன்ற. அதுக்கும் சொல்லணும் சமர்ப்பயாமி. சமர்ப்பயாமி. रुक जा पहले. 2 பேரும் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் நான் எங்க மனைவியும் செய்து சகல குற்றங்களையும் சமர்ப்பயாமி. हो गया. தினம் பண்ணணும். தினம் பண்ணணும். ஒரு நாள் பண்ணிக்கினே பத்தாது, தினசரி பண்ணணும். மா செய்யுமா. ஆமா, கால் புடிச்சுக்கின்னு நல்லா அமுக்கிட்டீங்களோ காலு. இந்த அம்மா பண்றாரு பாரு. இந்த அம்மா பயபக்தி பண்றாரு. அம்மா அம்மா நீ செய். இந்த அம்மா எவ்வளவு நேரம் பண்ற? 2 நிமிஷம் கூட அமுக்கல. இது எதுக்கா பண்றது? பார்க்கடல்ல மகாலட்சுமி தாயாரு, பார்க்கடல்ல மகாலட்சுமி தாயாரு அம்மா ஐயாவுடைய முகத்தை பாருங்க. கண்ணம் கண்ணம் நோக்கினால், கண்ணம் நோக்கினால் அவனும் நோக்கினால் அனலும் நோக்கினான். 37 வருஷத்துக்கு முன்னாடியும் 47 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரிதான் பாக்கணும். பெரிய சத்தம் போட்டுக்கினே இருப்பாரு. அப்புறம் பூஜை பண்றது அவங்களுக்கும் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டோம். வீட்டுக்காரமா பாக்காதீங்க. பக்கத்து வீட்டுக்காரமாவும் பார்க்க கூடாது. எப்பவுமே இதுதான். ஐயா தலையில கை வச்சுக்கினே வாழ்த்துக்கள் சொல்லுங்க. கங்கா யமுனா சரஸ்வதி தாயே மம சரீரம் ஆரோக்கியம், மம மனைவி சரீரம் ஆரோக்கியம். கங்கா யமுனா சரஸ்வஷ்டம்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு வேண்டிக்கிறேன். நீங்க அம்மாவுக்கிட்ட மன்னிச்சுக்கோங்க. இந்த எதுக்கா சொல்றோம், எதுக்கான சொல்லி கொடுக்கறோம். ஐயா உலகத்துல எத்தனை ஆண்களும் இருக்கிறத வீட்டம்மாவுக்கிட்ட ஜெயிக்க முடியாது. அதனாலும் மன்னிப்பு தான் கேட்கணும். ஜெயிக்க முடியாது, மன்னிப்பு கேட்டுட்டு ஓடிடணும். அவ்வளவுதான், வேற வழி இல்லை.
யார் சொல்ல மாட்டேங்கிற, யார் வாய திறக்கல. நான் எதுக்கா சொல்றேன், முதல் நீங்க உள்ளுக்குள்ள என்ன அதை புரிஞ்சுக்கணும். அதாவது அதாவது அம்மா ஐயாக்கும் எப்போது உரு மட்டும் மாறும், உருவங்கள் தான் மாறும், வேற வேற மூஞ்சி மட்டும் மாறும். தாங்கணும்ல, இன்னும் 10 நிமிஷம் தாங்க முடியாதா? இன்னும் 10 நிமிஷம் நல்லா உட்காருங்க. நசுங்க நசுங்க எல்லாம் வரணுமா? வரணும். மடியில 2 கால்லம்மா, 2 கால்ல உட்காந்துக்கணும், சரியா வரும். 47 வருஷம் தாங்கியாச்சுமா. ஐயா அம்மாக்கும் ஜடை ஆகணும். ஜடை எடுங்க, பின் ஜடை எடுங்க. ஏன் அம்மாக்கும் ஜடை ஆகணும். நீதான் பெரிய மொத்தமும் பிரிச்சு எல்லாமே பிரிச்சுட்டு 3 கால பிரிச்சு ஜடை போடணும் அம்மாவுக்கு. எல்லாம் ஒரிஜினல் முடி தானே? சரி சரி. ஐயா அம்மாக்கும் ஜடை பின்னி ஆகணும். கங்கை யமுனை ஜடையை பிரிங்க. முடி பிரிச்சுடுங்க. என்ன பண்ணுங்க? ஜடை பிரிங்க, முடி பிரிங்க. ஜடை பில்லையா சார்? பின்ட்டீங்களா? சும்மா கைவிங்க. ரைட் ஓகே. பின்னுங்க சார். பின்னுங்க சார். பின்னுற மாதிரி ஒரு போட்டோ. ரைட் ஓகே டன். சரி நல்லா கலந்து பண்ணு. ஆமா அவ்வளவுதான். ஆமா நல்லா ஃபுல்லா வெட்டுங்க. நல்லா வெட்டுங்க வெட்டிய. நீங்க கூட சிஸ்டரே இருக்கிற 4 முடி வெட்ட வேண்டியதான். எதுக்கு பூமுடியை கட் பண்ணி தானம் பண்றீங்களோ தெரியுமா? அதாவது இந்த ஊர்ல இந்த இடத்துல வேதங்கள் இங்கே காசில கயாவில் கொஞ்சமாட்டுக்கா அப்பா அம்மா நிறைய வெட்டி அது வர உதவாங்கணும். அம்மா இதுக்குள்ளே கால் பட்டு வீட்டில் போயிட்டு இது எல்லாருக்குமே பிராப்தம் இல்லை. நீங்க உங்க அப்பா அம்மா வாழ்க்கை உங்களுக்கும் பிராப்தம் ஆயிடுச்சு. அதனால நீங்க பண்றீங்களே, எதுக்கா கட் பண்ணி தானம் பண்றீங்களோ எங்க மனசுக்கு உள்ள இருக்கிறது தப்பு, கோபம், அகம். நான் எங்க 2 பேரு அம்மா ஐயாக்கும் இது செஞ்சுக்கினேன். இதுலதான் வரும். அதுக்கும் உங்க முறையில எங்க முறையில முடி கட் பண்ணி இது பண்ணுவாங்க. உங்க முறையில இந்த இடத்துல பெண்களுக்கும் மட்டும் பொம்பளை யாருக்கும் மட்டும் முடியை கட் பண்ணி தானம் பண்றீங்க.
ஆம்பளை ஆளுக்கும் கிடையாது. நீங்களே அம்மா இருக்கிறது ரெண்டு, ரெண்டுமே பாதி பாதி, ரெண்டுமே ஒண்ணுதான். உடல் ரெண்டு, உயிர் ஒண்ணு. ஐயா அம்மாவும் ரெண்டு பேரும் இது தண்ணிக்குள்ளேயே போட்டிங்கன்னு மிதங்க மாட்டோம், தண்ணிக்குள்ளேயே போயிடும். சுவாமி கிட்ட போகும். சுவாமி கிட்ட உள்ளே இருக்கிறது யாரு? சுவாமி. இந்த தண்ணி வழி உங்களுக்கும் இனிக்கும் எல்லாமே போகும். தண்ணி வழி வளர்கொடி, தண்ணிக்குள்ளே போட்டோம்னா வளர்கொடி, எடர்கொடி வேறு. நீங்க ரெண்டு பேரும் சொல்லணும். கங்கா, யமுனா, சரஸ்வதி, ஸ்ரீவேணி, ஸ்ரீ வேணி மாதவ, பிரியதாம். வேணின்றது அம்மா, மாதவங்கிறது பெருமாள். அப்ப ரெண்டு பேரும் சுவாமிக்கும் நியமிச்சுக்கணும். சுவாமிக்கும் நியமிச்சுக்கிட்டு ரெண்டு பேருமே சொல்லணும். ஸ்ரீ வேணி மாதவ, பிரியதாம், ஸ்ரீ வேணி மாதவ भगवान साक्षी आहे मम धर्म पत्नी शहीदेनम समस्त पाप कर्मम नाने இந்த சம்சாரம் எல்லா கிட்டது வேற, எல்லா கிட்டங்களும் நானே இந்த மனைவி அம்மாயான ரெண்டு பேர் சொல்லணும். समस्त पाप कर्म क्षयार्थम अखंड सौभाग्यम संपन्नम संतति ஒரே சந்ததி, ஒரே வாரிசும் 7 தலைமுறைக்கும் இந்த அம்மா உங்க வீடு, உங்க தொழில், உங்க உடம்பு எப்பவுமே காப்பாத்தி. அம்மாயான ரெண்டு பேரும் இனிமே ஊருக்கு போனதுக்கு அப்புறம், வீடு போனதுக்கு அப்புறம் சுமங்கலி இருக்கிறவங்களுக்கும் தாம்பூலம் தானம். அந்த ஜாக்கெட் பெட்டு, சீப்பு கண்ணாடியும், வளையல், வரதானி, மஞ்சள் கயிறு, மை, கண்மை வச்சு 3 சுமங்கலிக்கும் 5 சுமங்கலிக்கும் நீங்க உங்க கையாலே தானம் கொடுத்துட்டு அவங்க கால் விழுந்துச்சுன்னு கால் தொட்டு ரெண்டு பேர் சொல்லணும். ஸ்ரீ வேணி மாதவ பிரியதாம், ஸ்ரீ வேணி மாதவ भगवान साक्षी आहे मम धर्म पत्नी शहीदेनम वेणीदानम प्रतिज्ञा संकल्प परिपूर्णम ओम विष्णोरे मम समस्त पाप कर्म क्षयार्थम अखंड सौभाग्यम संपन्नम संतति सौख्य नयाः यही तम निस्मिक फल सिद्धय वेन्या प्रदान अहम करिष्ये। ओम तोत प्रसाद दानमया मुक्तः स्वामिन् भागः सहस्रसा अनतशिम नप्रयागे. இந்த தீர்த்தத்து பேருமா யாகம். நம்மளே சொல்லிடுவோம் பிரக்யா ராஜ்யம். பிரக்யா நீங்க சொல்வீங்களோ யாகம். விடுதியில் யாகம் பண்ணுவீங்களே, இப்போ ரெண்டு பேர் யாகம் பண்றீங்க. நான் எங்க மனைவியும் கர்மம் சொல்லிக்க இங்க வந்தோம். நானே எங்க மனைவியும் யாகம் பண்ணுவேன். ரெண்டு பேர் சொல்லணும். नप्रयागे दक्षे क्षेत्रे कामः फलप्रदे गंगा यमुना सरस्वत्या याच्याः संगमाः वेणी च प्रतिता लोके भाग्यं सौभाग्यं वादनीः तत्र वेणी प्रौचयामि यदाज्ञा सोमेनो भवेत् सुमंगलियं मधुरिमाः शुभं समेत पश्यता सौभाग्यमस्ये तत्वा यथा स्तंभ विपरेतन श्री अनेन वेणी वेण्यां प्रदानेन मम पापं व्यपोहतो जन्मान्त रेशवपि सदा सौभाग्यं मम
वर्धताम श्री वेणी माधव प्रियताम वेणी माधव स्वरूपिडे तीर्थ गुरुवे मुखम शर्मणे आचार्य दक्षिण अन्नदाனம் वस्त्रदान्यम அம்மாயான வீடுலேருந்து இன்னென்ன வாங்கிட்டு வந்தோம் புடவை வேஷ்டி காய் கீரி விசிறி என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க இல்லாம கையில எடுக்கணும் எதுவுமே கொண்டு வரலையா அவ்வளோ கொடுங்க தலையில கொடுங்க தப்பு இல்லைங்க ஒரு அன்போட வெளிப்பாடு தான் அவ்வளோதான் 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 பயங்கரமாக இருப்பாரு தலையை கொடுங்க கொடுங்க சார் கொடுங்க ஐயா அம்மாக்கு உதடுல முத்தம் கூட மட்டியில அவருக்கு கண்ணத்துல கொடுத்தாரு நீங்க கேட்க மாட்டேங்கிற ஐயா ஐயா ஒத்துக்க மாட்டாரு தலையில கொடுங்க அம்மா ஐயா தலையில கொடுங்க உங்க அன்பு கூட இருந்தா ஓகே சார் நீங்க கொடுத்தீங்களா கொடுங்க ரைட் ஓகே சாமி சில பேர் வீட்டுல போய் குத்துறாங்க நான் வேற என் ஒய்ஃபை கூட்டின்னு வரல வேற இருங்க கொஞ்சம் கம்மியா இருங்க அமைதியா அவங்க வாழ்த்துக்கள் பெற்ற எல்லாமே ஜி சொல்லுங்க ஜி ஐயா அம்மாவோட ஆசீர்வாதம் எந்நாட்டவருக்கும் இறைவா பார்வதி गंगा सरस्वती माता की जय गंगा கல்யாணத்துக்கு வரவங்களாம் பூ போடுங்கப்பா. எல்லாருக்கும் போடுங்க.
பின்னாடியாவே அப்படியே பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. இங்க எடுத்தீங்களா? இங்க பாருங்க, இங்க பாருங்க சார். யாருக்கு இந்த சந்தேகம் இருந்தா எங்கிட்ட கேட்கணும். கௌரம் கருணாவதாரம் சம்சார சாரம் புஜ்கேந்திரஹாரம் சதா வசந்தம் ஹிருதயால் விந்தே பவம் பவானி சகிதம் நமாமி கற்பூரம் ஆர்த்திகம் தர்शयामि. श्री गंगा यमुना सरस्वती त्रिवेणी अम्मा की जय, श्री रामनाथ स्वामी की जय, ओम शक्ति की जय, पराशक्ति की जय, अपराशक्ति की जय. ஓம் சாய்ராம், அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சத்குரு யாத்திராவுடைய காசி தரிசன பயணத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது நாள் பிரயாக்ராஜ்ல வந்து இருக்கோம். இந்த பிரயாக்ராஜ்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன விசேஷம் அப்படின்னா, திரிவேணி சங்கமத்துல தம்பதி பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு. அந்த மாதிரி நம்ம கூட வந்திருக்கக்கூடிய பயணிகள் வந்து இப்ப இந்த இடத்துல தம்பதி பூஜை பண்ணாங்க. அவங்களுடைய மனநிலை, இந்த தம்பதி பூஜையை வந்து எப்படி வந்து அவங்க அனுபவிச்சாங்க அப்படின்றத இப்ப அவங்களாவே வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன் கண்டிப்பா இருக்கும். அது நீங்களும் கேட்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து சார் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், வணக்கம். எங்க இருந்து வந்தீங்க சார்? நாங்க சென்னையில வந்தோம். சார், உங்களுக்கு இந்த பூஜையை பத்தி எப்படி நீங்க நினைக்கிறீங்க? நல்லபடியா இருந்தது, நல்லா இருக்குது, நல்லபடி பூஜை நல்ல வந்து திருப்தியா இருந்ததுங்களா? திருப்தியா இருந்துங்க. நல்ல திருப்தியா இருந்ததா? ரொம்ப சந்தோஷமா. ரொம்ப சந்தோஷம். 60ஆம் கல்யாணமும் 70ஆம் கல்யாணமும் ரெண்டும் பண்ணியாச்சு. அதோட இதையும் திருப்தியா ரொம்ப இருந்தது. ஆமா, ரொம்ப நல்லா இருந்தது. அதோட இந்த ஆமா, சிறப்பா நல்லா இருந்தது. நன்றிமா, நன்றிமா. ஏன்னா நேரடியா வந்து சரிம்மா, இந்த கங்கா யமசாஸ்திரி கரையில வந்து திருவேணி சங்கத்தை பண்ணது ரொம்ப திருப்தியா இருக்கு. நன்றிங்க, நன்றி. ஐயா சார் வணக்கம் சார். வரல சார், வணக்கம் சார். இந்த திரிவேணி சங்கமத்துல வந்து அந்த 3 தேவியர்கள் முன்னிலையில நாங்க இந்த 3வது முறையா இங்க இந்த 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 சடங்கு இங்க இருந்து அந்த பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த திருமணத்தை பண்ணிக்கிறோம். அதாவது சத்குரு யாத்திரா மூலமா நீங்க 3வது வருஷம் சத்குரு யாத்திரா மூலமா 3வது வருஷமா வந்து இந்த திருமணத்தை நாங்க பண்ணியிருக்கோம். இது எங்க வாழ்க்கையில எங்களுக்கு கிடைச்ச ஒரு புண்ணியமா நினைச்சு நாங்க பாக்கியம் இதை விட பாக்கியம் எதுவே இல்ல. கோடி கோடி நன்றி. சத்குரு யாத்திரை மூலமா நாங்க வந்து இதை பயனடைஞ்சிட்டு இருக்கோம். நன்றி சார். திருப்தியா இருந்ததுங்களா? எங்களுக்கு ரொம்ப மன நிறைவா திருப்தியா இருக்கும். வணக்கம் சார். நன்றி சார், நன்றி. சாய்ராம் வணக்கம் சார். சார். வணக்கம். நீங்க நான் வந்து சென்னை கொளத்தூர் மிலிட்டரி சார். ரிட்டையர்டு. நான் சொல்லுங்க. சென்னை கொளத்தூர்ல இருந்து வரேன். எனக்கு கல்யாணம் ஆகி 43 வருஷம் ஆச்சு. நான் இப்போ வந்து இந்த இதுல வந்து 43 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அந்த திருப்தியில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஏன்னா அந்த டைம்ல இந்த கேமரா இதெல்லாம் இல்ல, இப்ப எல்லாமே இருக்கு. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. கல்யாணம் போட்ட வேற இல்ல எங்களுக்கு. ரொம்ப வந்து சந்தோஷமா. அதாவது உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணது சார் நேம் பிரபாகர். பிரபாகர் சார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு உங்களை ஃபர்ஸ்ட். இப்போ 2வது வந்து எங்களுக்கு இன்சார்ஜ் வந்து உஷா மேம். சாய்ராம். சாய்ராம். சாயரம் அவங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். நன்றிமா. சாய்ராம் ஐயா அவங்க. ஹலோ, உங்க நாங்க பேர் காஞ்சிபுரத்துல இருந்து வரப்பா. சரிம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருந்ததாம்மா? நல்லா கொடுங்க. சரிம்மா. 60 வயசு கல்யாணம் முடிச்சிட்டோம். சரிம்மா. 63வது நடத்தி வச்சு நல்லபடியா நீங்க முடிச்சு அதோடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதம் எனக்கு சந்தோஷம் பா. சாய்ராம். சாய்ராம். நான் அந்த கங்கைக்கு வந்து என்ன வந்து ரொம்ப மனசு குளிர வச்சிட்டீங்க. சரிம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். நாங்க எந்த கவலையும் இல்லாத எல்லாரும் நல்லா இருக்கும் நாங்க பிரார்த்தனை பண்ணி நன்றிமா. இந்த கங்கை அம்மா எங்களை நல்லபடியா வச்சிருக்க ஆசீர்வாதம் பண்ணணும். நன்றிமா. எல்லாரும் வந்து நீங்களும் பாக்குறீங்க, அனைவரும் வந்து இந்த இதுல கலந்து நீங்களும் நல்லபடியா இதெல்லாம் முடிச்சிட்டு கோயிலுக்கு வரணும். நன்றிமா. நன்றி, நன்றி, நன்றி.
சார் வணக்கம் சார். இந்த வணக்கம் பூஜை சார். பத்தி சொல்லுங்க சார். எப்படி சார் சார்? காஞ்சிபுரத்துல இருந்து வரோம் சார். குபாபாய் தம்பதியரா சிவசுப்ரமணியன் சார் அவர்கள் மூலமா நாங்க வந்திருக்கோம். இங்க வந்து எங்களுக்கு திருமணமாகி 35 ஆண்டுகள் ஆகுது. சரிங்க சார். அந்த இந்த நாள் வந்து திரிவேணி சங்கமத்துல இந்த சுமங்கலி பூஜை நடத்தியது மிக சந்தோஷமா ரொம்ப இருக்கு. சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு, திருப்தியா இருக்கு. நன்றி சார். நல்லா நன்றி நன்றியா. சந்தோஷம் மாமா. மகிழ்ச்சி 60வது கல்யாணம் நடந்த சந்தோஷம் எனக்கு இப்ப நன்றி தென்படுது. நன்றி. வெல்கம் டு சத்குரு யாத்ராமா. வணக்கம் சாய்ராம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ரொம்ப சொல்லுங்க. சந்தோஷம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்ததுங்களா? 36 வருஷம் போனது தெரியல, சரிங்க. இப்பதான் ஆரம்பிக்கிற மாதிரி தோணுது. ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க நிகழ்ச்சி. இது மாதிரி எல்லாருக்கும் செய்யணும். நீங்க இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து உங்களை நீங்களும் பேரும் புகழமா வாங்கி எங்களை மாதிரி நீங்களும் நல்லா வாழ்ந்து ஓஹோன்னு வளர்ச்சி. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சத்குரு யாத்ராவுல உங்களுக்கு தெரிஞ்சவங்களை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருந்ததா? நல்ல வாய்ப்பா இருக்கா? வாய்ப்பா இருந்து நமக்கு 4 பேர் சொன்னதுனால நம்ம வந்தோம். நம்மளும் 4 பேருக்கு சொன்னோம். நன்றிங்க நன்றிங்க நன்றி. அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. எனக்கு கல்யாணம் ஆகி 48 வருஷம் ஆச்சுங்க. ஆமா. 60 வயசுலயே செய்யணும்ட்டு ஆ. ஆனா இந்த இதுல வந்து செஞ்சது செஞ்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சார் வணக்கம். உங்களுடைய ப்ரொஃபஷனல் என்ன சார்? நீங்க என்ன? ஓகே சார். பழனி என் பேர் ஆபீசர் நீங்க. ஓகே சார். உங்களை பார்க்கும்போதே தெரியுது நீங்க ஏதோ ஒரு ஆபீசரா இருந்திருக்கீங்க. சொல்லுங்க சார். வேலூர். ஓகே சார். என்னுடைய மனைவி பேர் கலைவாணி. ஓகே சார். நாங்க இந்த சத்குரு யாத்திரை மூலயமா ஒரு சிவசங்கரன் சார் மூலயமா ரமேஷ் மூலயமாவும் இந்த இதுக்கு கலந்துக்கிறது நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். நாங்க வந்து 60வது கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தோம், அதுவும் நிறைவேறல. 70 பண்ணலான்னு பார்த்தோம், அதுவும் நிறைவேறல. இப்போ 75வது வயசுல வந்து இப்போ எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு காசியில வந்து நாங்க இந்த கொடுத்து வச்சிருக்கு. தம்பதிகள் பூஜையை செய்யணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு குறிப்பு இருக்குது. சரிங்க சார். அதனால வந்து இதன் மூலயமா வந்து நாங்க வந்து என்னுடைய குடும்பத்துக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய மகன்களுக்கும் மருமகளுக்கும் பேரன் பேத்திகளுக்கும் இந்த புண்ணியம் எல்லாம் போய் சேரணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஓகே சார். நன்றி சார். நன்றி சார். ரொம்ப நன்றி. அதாவது உங்களுடைய உங்களுடைய ஆசை வந்து இந்த திரிவேணி சங்கமத்துல வந்து நடக்கணும்ன்றது கடவுள் வந்து நிர்ணயிச்சிருக்கிறார். அதனால அது நடந்தது சார். நன்றிமா. வணக்கம்மா. சாய்ராம் வணக்கம்மா. சாய்ராம் வணக்கம். எப்படி இருந்தது பூஜை? நல்லா இருந்ததுங்களா? நான் நினைச்சு கூட பார்க்கல, அந்த அளவுக்கு மனசு ரொம்ப நீங்க பலமுறை ஷீரடிக்கு வந்திருக்கீங்க. காசி பயணம் இது முதல் முறை தானே? எப்படிமா அனுபவிக்கிறீங்க? ரொம்ப சந்தோஷமா நான் வருவேனான்னு ஆனா ரொம்ப நாள் ஆசை, அது இந்த முறை நிறைவேறிச்சு. சரிங்க சார். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இந்த திரிவேணி சங்கமத்துல இந்த பூஜை பண்ணது ரொம்ப ஆத்மார்த்தமா இருந்ததா? சாயிராம். இந்த டிராவல்ஸ்ல வந்ததுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சிறப்பான சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி இன்று நடந்தது. 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த திருமண வாழ்க்கையை நான் இப்ப ஃபீல் பண்ணி அதே இதை அனுபவிக்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. மேலும் என் சகோதரர்கள் அனைவருக்கும் இதை பகிர்வேன். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ. சாய்ராம் வணக்கம். வணக்கம். அதாவது கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்க எல்லாருக்குமே இருக்கு, பரிபூர்ணமா இருக்கு. இப்ப நம்ம கூட வந்து ஒரு நிகழ்வும் நடந்தது, அதுவும் கடவுளுடைய ஆசீர்வாதம் தான். இதே மாதிரி இந்த நல்லபடியா இந்த திருமணத்தை வந்து கடவுள் அப்படியே நடத்தி கொடுத்த மன சந்தோஷமா நடத்தி கொடுத்தாரு. அதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து திரிவேணி சங்கமத்துல வீடு தான பூஜை பண்ணி எல்லாரும் சிறப்பா வாழ்த்தி சிறப்பா நடத்தி கொடுத்தாங்க. இதுக்கு மெயின் காரணம் சத்குரு யாத்ரா மூலமா வந்தது, கிடைச்சதுதான் பாக்கியம். இந்த பாக்கியத்தை பாக்குறவங்க எல்லாருமே பயன்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி டிராவல்ஸ் நம்ம வாழ்க்கையில் அமையாது என்னைக்குமே. ரொம்ப நன்றி. 60ஆம் கல்யாணம் நடக்கணும்னு எதிர்பார்த்தது நடக்கல, சூழ்நிலையில அமையல. இந்த எதிர்பாராத இந்த காசி பயணம் இந்த முதல் பயணம் மன திருப்தியோட சத்குரு யாத்ரா குரு இதுல ரொம்ப மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா அந்த கல்யாண நாளோட வெட்டிங் டே இன்னைக்கு எதிர்பார்த்தேன், அது நடக்க முடியல. அது இந்த சூழ்நிலை இந்த இடத்துல வந்து அமைஞ்சது ரொம்ப கோடான கோடி நன்றி சொல்றேன். ஓம் நம சிவாய. ரொம்ப சாய்ராம் வணக்கம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சத்குரு யாத்ரா இந்த காசி பயணத்தை வந்து ஒரு நிறைந்த பயணமா ஆக்கணும் அப்படின்றதான் ஒவ்வொரு முறையில நாங்க முயற்சி செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம கூட வரக்கூடிய யாத்திரைகளுடைய மனநிலை, அதாவது அவங்க இந்த பயணத்துல பங்கு கொள்ளும் பொழுது ஒரு மகிழ்ச்சியான நிலைக்கு போயிட்டு அவங்க இங்க இருந்து இந்த யாத்திரையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கண்டிப்பா வந்து ஒரு புது புத்துணர்ச்சியோட ஒரு மகிழ்ச்சியோட அவங்க வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து தொடரணும்ன்றதுதான் எங்களுடைய எண்ணம். அதே மாதிரிதான் ஒவ்வொரு பயணத்திலும் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரிவேணி சங்கமத்துல வந்து இந்த கல்யாண பூஜை நடந்தது, வேணிதான பூஜைன்னு சொல்லுவாங்க. இந்த வேணிதான பூஜை சுமங்கலி பூஜை சொல்லுவாங்க. 60-80 கல்யாணம் வந்து பண்ணா என்ன பலனோ அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த திரிவேணி சங்கமத்துல ஆத்தங்கரையில இங்க இருக்கக்கூடிய புரோகிதர்களை வச்சு இங்க இருக்கக்கூடிய பூஜை புனஸ்காரத்தை பண்ணி இந்த பூஜையை பண்ணி அவங்கள வந்து ஒரு நல்ல திருப்திகரமா வந்து பண்ணி அனுப்புறோம்.
வாய்ப்பு கிடைக்கும் போது நிச்சயமா நம்ம சத்குரு யாத்திராவுடைய காசி பயணத்துல வந்து நீங்க வந்து பங்கு கொள்ளுங்க. இந்த பயணத்துல நீங்க பங்கு கொள்ளணும்னா இந்த ஸ்கிரீன்ல வந்து ஒரு நம்பர் வந்து தெரியும். அந்த நம்பர்ல வந்து நீங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு முறை நம்ம சத்குரு யாத்திராவுடைய காசி பயணத்துல வந்து நீங்க வந்து பங்கு பண்ணி பாருங்க. நீங்க மகிழ்ச்சியான பயணத்தை வந்து செஞ்சோன்றது உங்களுக்கு அது தோன்றுதல் கண்டிப்பா இருக்கும். நன்றி, வணக்கம். என்றும் நம்முடைய சத்குரு யாத்திராவுடைய தாரக மந்திரமான புன்னகை நிறைந்த பயணத்தோடு நம்ம இந்த யாத்திரையை வந்து இந்த இடத்துல திரிவேணி சங்கமத்துல இன்னைக்கு நாளை வந்து நாங்க நிறைவு செய்யறோம். நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனை சென்றடையட்டும், எல்லா புகழும் சாய்நாதரையே சென்றடையட்டும், எல்லா புகழும் மூதாதையர்களையும் முன்னோர்களையும் சென்றடையட்டும். நன்றி, ஜெய் சாய்ராம். தட்டை குத்துருமா, தட்டை குத்துருங்க. வயசானவங்க அப்படியெல்லாம் கிடையாது. நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஓம் சாய்ராம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய சத்குரு யாத்திராவுடைய காசி தரிசன பயணத்துல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திரிவேணி சங்கமத்துல மதிய உணவு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன மெனு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ், பீட்ரூட் பொரியல், கத்திரிக்காய் வறுவல், சாம்பார், மோர் குழம்பு, ரசம், பாயசம், அப்பளம், வாட்டர் பாட்டில், வடை. சாம்பாரா மோர் குழம்பா? சாம்பார் மோர் குழம்பு எது வேணும்? பாதி வச்சிருக்கு. அதனால தான் ரெண்டுமே சாப்பிட்ற மாதிரி விட்டீங்க. எல்லாம் சாம்பார் கேட்டீங்கன்னா டெய்லி சாம்பார் மீன், அதெல்லாம் மோர் குழம்பு இருக்கு.